வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தனது சுய விவரங்களை பயன்படுத்தி நிதி திரட்டும் குழு ஒன்று தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கைத்தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி முறைப்பாடு. 2025ஆம் ஆண்டில் நிச்சயமாக அரசு பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் அனில் ஜயந்த உறுதி. அரசியலமைப்பு மற்றும் அது குறித்த சட்டம் தொடர்பாக உதய கமன்பில அரசாங்கத்திற்கு கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. மஹிந்தவுக்கும் நாமலுக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருந்தும் அரசியல் பழிவாங்கலுக்காகவே இராணுவ பாதுகாப்பு நீக்கம். சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். போலியான சமூக சேவை திட்டங்களுக்கு நிதியை பெற்றுக்கொள்வதற்காக தனது சுய விவரங்களை பயன்படுத்தி நிதி திரட்டும் குழு ஒன்று தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் ஜப்பான், தென்கொரியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடம் வாட்ஸ்அப் மூலம் இந்த மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அதற்காக அவர்களோடு கைத்தொலைபேசி மூலம் வீடியோ அழைப்பை ஏற்படுத்தி எனது குரலில் உரையாடியுள்ளனர். முதலில் அவர்கள் 16 வினாடிகள் நீடிக்கும் ஒரு தெளிவற்ற வீடியோ அழைப்பு எடுப்பதோடு இந்த மோசடியில் பல வங்கிக் கணக்குகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த மோசடிகளில் பங்களிப்பதை தவிர்க்குமாறு புலம்பெயர்ந்த இளைஞர்களை வலியுறுத்திய அவர், தானும் அரசாங்கமும் இவ்வாறு நிதி கோருவதில்லை என்றும் நாங்கள் நிதியை நாடினால் அது பொறுப்பான அமைப்புகள் மூலம் மட்டுமே என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஜனவரி 5, 2025 திட்டமிடப்பட்ட போலியான ஜூம் விவாதத்தை விளம்பரப்படுத்துவதற்காக தனது கையொப்பம், உத்தியோகபூர்வ பாராளுமன்ற லெட்டர்ஹெட் மற்றும் முத்திரை ஆகியவை போலியானவை. மோசடி செய்பவர்களுக்கு எதிராக முழுமையான விசாரணைகளை நடத்தி சட்டத்தை அமுல்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் கூறிய அமைச்சர், தகவல் தெரிந்தவர்கள் அல்லது மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் அனுபவங்களை தெரிவிக்குமாறும் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இவ்வாறு மக்கள் பிரதிநிதிகளாக ஆள்மாறாட்டம் செய்யும் அளவுக்கு அவர்கள் தைரியமாக இருந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களை ஏமாற்றுவார்கள் என்பதை ஒருவர் கற்பனை செய்து பார்க்க முடியும். மேலும் சுரண்டலை தடுக்க இது போன்ற மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் மேலும் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கான சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றிருந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதியமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்துள்ளார். அவரும் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய குறித்த சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு சட்டம் அதிபரின் அங்கீகாரமும் கிடைக்கப்பெற்ற நிலையில் குறித்த சட்டமூலம் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுவை மீளப்பெறுவதற்கான தீர்மானத்திற்கு கடந்த 3ஆம் தேதி அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிய அதே நேரம் தேர்தல் முறைமையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று அரசாங்கம் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு எதிர்வரும் ஆண்டில் நிச்சயமாக வழங்கப்படும் என்று தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சருமான அனில் ஜயந்த கூறியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்திருந்த அவர், பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார கஷ்டங்களை தணிப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டையும் வலியுறுத்தினார். அரசாங்கம் விரும்பினால் பொருளாதாரம் இப்போது சரிந்துவிட்டது என்றோ அல்லது இன்னமும் கொஞ்சம் பொறுங்கள் என்றோ சொல்லி 2026இல் அதை செய்வோம் என்று வாதிடலாம். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அதனை செய்யாது. அத்துடன் மக்களின் கஷ்டங்களை அரசாங்கம் அறிந்திருக்கும் நிலையில் சம்பள உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்றும் அனில் ஜயந்த குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள், பிரதியமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு வித தடையும் விதிக்கப்படவில்லை என்றும், ஆனால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கு ஒழுங்கு முறையொன்று பேணப்பட வேண்டும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். ஜேவிபி தலைமையகத்தில் அனுமதியை பெற்றுக்கொண்ட பின்னரே ஊடகங்களுக்கு கருத்து அல்லது நேர்காணலை வழங்க அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது குறித்து அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில், எந்த ஒரு அமைச்சருக்கும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. சுதந்திரமாக அவர்களுக்கு கருத்துக்களை முன்வைக்க முடியும். ஆனால் இதனை ஏதேனும் ஒரு வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம் என்றார். வாராந்தம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெறுகின்ற போது அமைச்சரவையில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் மற்றும் அமைச்சர்களுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து கேள்வி எழுப்ப முடியும். மேலும் அமைச்சர்களுடன் தொடர்புடைய விடயங்கள் தொடர்பாக பிரதி அமைச்சர்களிடமும் அமைச்சின் அதிகாரிகளிடமும் கேள்வி எழுப்ப முடியும். ஆனால் அரசாங்கத்தின் தீர்மானங்களை அறிவிக்கும் போது ஒரு ஒழுங்குமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என்றார்.
இதேவேளை அரசியலமைப்பு மற்றும் அது குறித்த சட்டம் தொடர்பாக நாம் முழுமையான புரிதலுடனேயே செயல்படுகின்றோம். எனவே உதயகமன்பில இது குறித்து அரசாங்கத்திற்கு கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அரசியலமைப்பு தொடர்பிலும் அது தொடர்பான சட்டம் தொடர்பிலும் முழுமையான புரிதலுடன் நாம் செயற்பட்டு வருகிறோம். கம்மன் பில செய்த சேவைகளின் பலனையே இன்று இந்த நாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவ்வாறானவர்களின் கருத்துக்களுக்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க நாம் விரும்பவில்லை என்றும் அவர் கற்றுக் கொடுக்க தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்திருந்த அவர், நாடு பொருளாதார பின்னடைவினை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள அதே நேரம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இன ஐக்கியத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டுள்ளோம். மேலும் யாழ் மக்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதோடு சில முகவர்களால் ஏமாற்றப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையில் வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு பிரிவு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை அரசியல் பழிவாங்கலே என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட இராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டமை முறையற்றதொரு செயற்பாடாகும். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இன்று பாதுகாப்பு ஏதுமின்றி மக்கள் மத்தியில் செல்வதற்கான சூழலை மஹிந்த ராஜபக்சவை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இராணுவத்தினர் தமது சொந்த ஊர்களுக்கு சவப்பட்டியில் செல்லும் யுகத்தை மஹிந்த ராஜபக்ச முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகவே அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது ஒவ்வொரு பிரஜைகளதும் தலையாய கடமை என்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையிலும் இராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை முறையற்றதொரு செயற்பாடு. இதனை அரசியல் பழிவாங்கலாகவே குறிப்பிட வேண்டும். தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் முறையற்ற வகையில் செயல்படுகிறது. அரச வரப்பிரசாதங்களை பயன்படுத்திக் கொள்வதில்லை என்று குறிப்பிட்ட ஆளும் தரப்பினர் அரசு சிறப்புரிமைகளை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள். நாட்டு மக்கள் வெகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடும் தரப்பினருடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலின் போது எம்மை விட்டு சென்றவர்கள் இன்று அரசியலில் இருந்து காணாமல் போயுள்ளார்கள். அடுத்த தேர்தலில் எந்த தரப்பில் இருந்து போட்டியிடுவது என்பது அவர்களுக்கு கேள்விக்குறியாகியுள்ளது. ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்.